நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி தயார் பண்ண போறோங்க. இந்த பாருங்க எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. 2 பேருக்கு நானும் என் பொண்ணும் சாப்பிட்றதுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். மொத்தத்துல கஞ்சி இவ்வளவுதாங்க வரும். இன்னும் கொஞ்சம் வேணா கூட வரும். இப்ப பாருங்க பொடி எவ்வளவு எடுக்க போறேன்னு பாருங்க. 2 பேருக்கு நாங்க நல்லா குடிப்போங்க. பாருங்க இதுலயே நாம நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணுங்க. கட்டி இல்லாம கை வச்சு நல்லா இந்த மாதிரி அகலமான பாத்திரமா இருந்தால் கீழே சிந்தாது. நல்லா கலந்துக்கலாம். இங்க பாருங்க நல்லா கட்டி இல்லாம கலந்துட்டு இந்த பாருங்க இந்த தண்ணீரை அடுப்புல வச்சு சூடேற்ற போறோம். இந்த பாருங்க கட்டி இல்லாம நல்லா கலந்துடணுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஒருத்தருக்கு எவ்வளவு கலக்கிறது, தண்ணி எவ்வளவு ஊத்துறது. இது பாதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் கஞ்சி ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும்போது கட்டியா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்து மேல தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல தண்ணியா இருக்கு அப்படின்னா மறுநாள் தண்ணியை குறைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். யாருனாலும் செய்யலாங்க. அது ஜென்ஸே நீங்க எடுத்து அடுப்புல வச்சு கிண்டிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இண்டக்ஷன்ல வச்சீங்கன்னா அடியில ஒட்டுங்க. ஸ்டவ்ல வைக்கணும். இண்டக்ஷன்னா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க. நம்ம உப்பு போடல, உப்பு போட போறோம். பாருங்க இப்படியே கிண்டுனீங்கன்னா கஞ்சி ரெடி ஆயிடும். ஏன்னா இப்படி கிண்டும் போது உங்களுக்கு கட்டி விழாது, முடிச்சா விழாதுங்க. ஈஸியா கிண்டிடலாம். கொஞ்சோண்டு கழுவி ஊத்துனீங்கன்னா சரியா போச்சு. இந்த பாருங்க கொதி வந்துருச்சு. கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க தயிர் ஊற்றி கிண்டி ஆற வச்சு சாப்பிட வேண்டியது.